ஹாய் வெல்கம் டு கணிதம் கைட். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 10th மேக்ஸ்ல எடுத்துக்காட்டு 2.21 என்ன கொடுத்துருக்காங்க. ஒரு தொடர் வரிசையின் பொது உறுப்பு பின்வருமாறு வரையறுக்கப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. ஏஎன் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா n இன்ட்டு n பிளஸ் 3. என்னன்னா ஓர் இரட்டை எண், ஓர் ஒற்றை எண். ஒற்றை எண் வரும்போது இந்த இதை யூஸ் பண்ணணும். அதே மாதிரி இரட்டை எண் வரும்போது n² + 1 யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. அப்போ 11வது உறுப்பு மற்றும் 18வது உறுப்பை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பாப்போமா. தீர்வு ஃபர்ஸ்ட் 11வது உறுப்பை எடுத்துக்கிறோம். A11 கண்டுபிடிக்கணும். சரிங்களா. உறுப்பு என்னது, இது என்னது 11ங்கிறது ஒற்றை எண் அப்படிதானே. 11ங்கிறது ஒற்றை எண். அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணணும், an ஈக்குவல் டு n இன்ட்டு n பிளஸ் 3. சரியா. ஒற்றை எண்ணா இந்த இதை யூஸ் பண்ணணும், இரட்டை எண்ணா இந்த இதை யூஸ் பண்ணணும். சரிங்களா. இப்போ ஒற்றை எண்ணுங்கிறதுனால நம்ம n இன்ட்டு n பிளஸ் 1. அப்போ A11 ஈக்குவல் டு 11 இன்ட்டு 11 பிளஸ் 3 ஈக்குவல் டு என்ன வரும், 11 இன்ட்டு 14. சரிங்களா. இது ரெண்டையும் பெருக்குனா என்ன வரும், நம்மளுக்கு 154 வரும். சரிங்களா. 11 14 154. அடுத்து 18வது உறுப்பு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதாவது A18. சரிங்களா. இந்த உறுப்பு என்னது, இரட்டை எண். சரிங்களா. இரட்டை படை தானே வரும். அப்போ இரட்டை எண் என்னது 18ங்க நம்பர் இரட்டை எண். அதனால நம்ம என்னது, இது இரட்டை எண்ணுக்கு என்ன யூஸ் பண்ணுவோமோ அதை எடுத்துக்குவோம். அப்ப என்னது யூஸ் பண்ணுவோம், n² + 1. அப்ப an ஈக்குவல் டு என்னது n² + 1. அப்ப A18 ஈக்குவல் டு 18² + 1. 18 ஸ்கொயர் பண்ணா என்ன வரும், நம்மளுக்கு 324 வரும். சரியா. அப்போ 324 + 1 ஈக்குவல் டு 325. சரிங்களா. இந்த சம் இதோட முடிஞ்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா.